அந்த 500 கூட கொடுக்காம அந்த வெத்தலை பாக்கு மட்டும் கொடுப்பாங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் வெத்தலை பாக்கலாம் கொடுக்குறது ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ சம்டைம்ஸ் ஈவன் ஆன் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சே அனி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னார்னா அப்படி ஒரு இது இருக்குல்ல. ப்ளஸ் நீங்கள் வேறு எமோஜியில் வேறு போடுறீங்கல்ல. அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ. ஸ்டாப் ஏன்னா அது நமக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிடுது அதுக்கப்புறம். இல்லை இந்த ஐடியா போதும், இதுக்குள்ளே அவர் மியூசிக் வந்துருச்சுன்னா இது வேறு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஈவன் இஃப் தே கேவ் இட் 3 months ago, அந்த லாஸ்ட் 20 days தான் நம்ம ஒர்க் பண்ணோம். நார்கோஸ் மாதிரி ஒன்று பண்ணுங்கன்றது உங்களுக்கு கொடுக்குற ஒரு நான் பண்ணி இது வந்து நார்கோஸ் மாதிரி அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா அப்படின்னு. Coolie almost full படம் I've watched. Excited, it's a new shade. So fire emoji-லாம் போடல, இதிலே சொல்லிடுறேன். To be very honest, more than a music director, எனக்கு I always wanted to be a music producer. I want to be a programmer, arranger. That is my whole game. The Pallavi, BGM, Charanam, BGM, Anu Pallavi அப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. எங்கள் சாங் வந்து predominantly it will not last more than 3.5 minutes. Very rarely will it go above 4. Obviously the bigger, the 3-digit crore films எல்லாம் தாண்டி அது ஒரு ஹை இருந்தாலும் the happiness I get out of magicல, நான் மேஜிக் ஒர்க் பண்ணும்போது வெளில போய் என்ன சொல்லுவேன்னா, சே இந்த மாதிரியும் நம்ம நிறையா படங்கள் பண்ணோம்டா அப்படின்னு நான் நம்ம ஸ்டூடியோ பாய்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஓகே, அட் த சேம் டைம் நான் இங்கே வந்து கூலிக்கு ஒரு சாங் முடிச்சுட்டு போனேன்னா இப்போ இதுதான் இல்லை when the songs all worked, when the film didn't work இல்ல, அது ஒரு பெரிய ஒரு மென்டல் செட்பேக்காக இருக்கும். ஐம் நாட் சேயிங் ஐயோ நான் வந்து டிப்ரெஸ் அப்படி கிடையாது. 36th film, 15 years down, 2 point something per year. It's very less, no? Yeah. It's probably because அப்பப்போ ஒரு பாட்டு அங்கங்க வந்துகிட்டு இருக்கிறதுனால மேபி ஒரு ubiquitous presence இருக்கிற மாதிரி. Because it becomes singles. Actually if you take say 10-15 years before, 15 வருஷத்துல 30-36 படம் தான் பண்ணிருக்கேன்னா ஆக்சுவலி வந்து நீ வேஸ்ட் ஆக்சுவலி. வணக்கம் அனி. வணக்கம் சுதீர். யூஸ்வலாக இந்த மாதிரி வணக்கம் போடும்போது முழு பேர்லாம் சொல்லி பழக்கப்பட்டிருக்கேன். ஆமாம். பட் ஹியர்ஸ் த திங் ரைட், சில பேருடைய ஒரு ஒர்க் வந்து நம்ம ரொம்ப ரசித்து பிறகு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜான்னு சொல்கிற மாதிரி, எஸ்பிபின்னு சொல்கிற மாதிரி, வயசு அவ்வளோ ஜாஸ்தி இருந்தால் கூட நம்ம அவங்கள இந்த சில பேர்கள் வச்சு தான் சொல்லுவோம். ஏங்க உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு நீங்கள் அப்பெல்லாம் சொல்கிறீங்க? எனக்கு இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்கள் வேறு. ஸோ உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போது ரொம்ப மைல்டாக. அப்படியா? ஆமாம், ஐ திங்க் ஸோ. we should not mention it, but okay. So yeah. I always call you Sudhir. So yes, update continue. Yes. For me, it comes from a place of affection. Yes, for sure. And I really enjoy your work, and ஒரு சேனலாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எனக்கு தோணின முதல் பேர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இவங்க ஒர்க் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு தோணுனோடனே எனக்கு நீங்கள் தான் தோணுங்க. Feeling is mutual, Sudhir. Always. நான் உங்களுக்கு I always message you whenever you review something or உங்களோட interviews. I love your work, so I hope this channel blasts. Lovely. Thank you. And becomes a huge success. I hope everybody enjoys it. நன்றி. And I spent a fair amount thinking about your work and all of that. And எனக்கு இது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு எவ்ரி ஜென்ரேஷனுக்கு ஒரு குரல் ஒன்று வரும் as a composer that defines that generation. அதனால் அந்த ஸ்பேஸில் இன்னும் நிறைய திறமைசாலிகளான கம்போசர்ஸும் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ராஜா நமக்கு அந்த மாதிரி தோணுது, மிஸ்டர் ரஹ்மான் அந்த மாதிரி தோணுது. அண்ட் அவங்கள பொறுத்து யோசிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிஸ்டர் ராஜா ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்பேசஸ்குள்ளெல்லாம் இறங்குனாங்க, அதை ஆக்சசபிள் ஆக்கினாங்க, ஃபோக் ஆக்குனாங்க, ஒரு சிந்த் பாப் அந்த மாதிரி ஸ்பேஸ்க்குள்ளெலாம் போக முடிஞ்சதில்ல. மிஸ்டர் ரஹ்மான் அஃப்கோர்ஸ் வேணும், அவருடைய லேயரிங், ப்ரோக்ராமிங், ஆல் ஆஃப் தேட். ரோஜா முதல் வாட்டி கேட்ட அனுபவம் யாரால மறக்க முடியும்? when did you listen to it for the first time incidentally? எனக்கு ஐ திங்க் மஸ்ட் பி 93-94, பட் ஆக்சுவலி நான் ரோஜாவில் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. எனக்கு ஆக்சுவலி த ஃபஸ்ட் திங் தட் ஐ ரிமெம்பர் வாஸ் காதலன்னு சொல்லலாம். யூனோ எஸ்பெஷலி நம்ம ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் போதில் ஐ திங்க் the rhythm is what actually kind of hits you. So எனக்கு அந்த காதலனோட ஆல்பம், if you see that, அந்த ஆல்பமில் தான் வந்துட்டு ஐ ரிமெம்பர், ஐ ஸ்டில் இப்போ கூட வீடியோஸ்லாம் இருக்கும் அந்த காதலன் சாங் போட்டு நம்ம அப்படியே டான்ஸ்லாம் ஆடின்னு இருப்போம்ல, அந்த வயசு எனக்கு காதலனில் தான். ஆனால் ஆஸ் அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆக தென் ஆப்வியஸ்லி யூ வென்ட் பேக் டு ரோஜா அண்ட் ஆப்வியஸ்லி ராஜா சார், எம்எஸ்வி சார், ஆல் தட். பட் இனிஷியலி லைக் இஃப் யூ ஆஸ்க் மீ, அந்த காதலன் வாஸ் ஒன். அண்ட் யானின்னு ஒரு பியானோ ஆர்டிஸ்ட் இருந்தார்.
who's like a proper classical musician. அவர் வந்து இந்தியாவில் வந்து அப்போ பெர்ஃபார்ம் பண்ணார். ஐ திங்க் தாஜ்மஹல் முன்னாடிலாம் he had performed. ஸோ அந்த விஷுவல்ஸும் வந்து இட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பயர்ட் மீ டு கெட் இன் டு மியூசிக். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தாஜ்மஹல் அவரை உட்காந்து அப்படியே ஒரு சிம்ஃபனியோட இல்லை he performed. ஐ திங்க் ஐ யூஸ் டு டிடிலையோ ஏதோ ஒரு சேனல்லையோ. அதனால தான் பியானோ பக்கம் போனதுக்கான. ஆமாம், ஏன்னா அப்போ வந்து மேபி அவுட் ஹவ் பீன் 3 or 4 கரெக்டாக தெரில. அப்போது அந்த யூனோ அந்த டாய் கீபோர்ட்ஸ் இருக்கும்ல. ஆமாம். ஸோ அந்த டாய் கீபோர்ட்ஸ் இருக்கும் போது when I was அந்த விஷுவல் யானி அது வாசிக்கும் போது அந்த சவுண்டை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணது தான் இந்த அந்த சின்ன ப்ளே கீபோர்டில். ஸோ அதில் ரீக்ரியேட் பண்ணது தான். அங்கேருந்து தான் சரி மேபி அப்போ தான் எனக்கு கூட்டின்னு போய் பியானோ கிளாஸ்லாம் விட்டாங்க. ஓ இவன் அதை கேட்டு ஏதோ ஒன்று வாசிக்கிறான் பரவாயில்லையே அப்படி. ஸோ யா ஐ திங்க் those two things அது கேட்டு தான் ஐ திங்க் ஐ மீன் இட் மேக் சென்ஸ். ஏன்னா இப்போது 20 வயசுக்கு முன்னாடியே உங்களுடைய முதல் ஃபீச்சர் ஃபில்ம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஆமாம். ஸோ அதை பொறுத்து யோசிக்கும் போது தென் ஐ யூஸ் டு திங்க்ப்பா இந்த அப்போது ஹனி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்களா பாருங்க. ஸ்டார்டட் வெரி early. அது வந்து தேங்க்ஸ் டு த ஃபோக்ஸ் தான். ஏன்னா வந்து 3 or 4 அது பண்ண உடனே அரௌண்ட் ஐ திங்க் when I was around 4 I started going for class, piano class. ஆனால் strictly only western classical it was. Interesting. Western classical class. I went to one master called Shivraj master first for few years. Then school போன அப்புறம் வந்து சந்தியா மேம்னு மியூசிக்கல் இருக்கு தெரியுமா? ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் musicians have come from there. So musical she was in musical. அங்கே I went to her ஒரு 2 years போயிட்டு தென் அவங்க தனியாக வந்துட்டாங்க. ஸோ தென் I went to her house and learned. Lot of musicians, like lot of my friends, my bandmates, all of us studied under Sandhya ma'am. She is now living abroad. Okay. So it was strictly western classical da. But at home, you know, obviously the December season and the marla they used to always take us and me and my sister. I have an elder sister who lives in UK. So அங்கேருந்து அந்த சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சஸ் வந்து. ஸோ இப்போ you're from a family where there are dearth for actors இல்லைல்ல? ஆமாம். Music is an interesting choice though. I know you were really small. Yeah. Where do you ஆமாம், ஆக்சுவலி we see இந்த ஹோல் ஃபேமிலி வந்து ஃபுல் ஆஃப் ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் அப்படி தான். பட் மியூசிஷியன்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் தே சே மை மதர்ஸ் grandmother, அதாவது my mother's sideல வந்து she used to be a classical singer. Okay. And then my grandfather, my mother's side, used to make jingles. If you நீங்கள் பழைய ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90s அந்த ஒரு வாய்ஸ் வரும், அவர் தான் அந்த வாய்ஸ் வந்து கொடுப்பார். he was very popular for that when radio just started so அந்த டைமில் he used to make jingles and give voices for that. So I think that one little connection is there. சின்ன வயசுல it never felt like a chore for you? No. இல்லை. So from school being part of in the bands, not only the western band, we used to play அந்த பஜன்ஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ பஜன்ஸ் நான் என்ன பண்ணேன், பிகாஸ் நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல், பிகாஸ் ஐ லேர்ன் தட் அந்த பஜன்ஸில் வந்து நான் ஐ ட்ரை டு ஆட் சம் ஜாஸி கார்ட்ஸ். ஸோ கம்பேர்ட் டு த அதர் டீம்ஸ் இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். ஓகே. ஸோ ஈவன் when I was young, like மேபி 2nd 3rd ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இந்த பஜன் டீமில் வந்துட்டு அதுக்குன்னு காம்படிஷன்ஸ் இருக்கும் அவுட் சைட். ஸோ அதில் வந்து ஆல் த அதர் டீம்ஸ் வில் ஹேவ் த நார்மல் நம்ம மிருதங்கம், தப்லா, ஹார்மோனியம் அதெல்லாம் இருக்கும்ல. இப்போ அதில் வந்து ஒரு கீபோர்டு வச்சு இப்போ பஜன்ஸே நம்ம கார்ட்ஸ் எல்லாம் மாற்றி அந்த மாதிரி. ஸோ அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். ஸோ இன் ஸ்கூல் we got exposed a lot to classical, Indian classical music. And western classical வந்து நம்ம ஏற்கனவே because we learned that usual நம்ம அந்த Trinity grades எல்லாம் பண்ணதுனால so both got mixed. And the bands also, we were part of many bands in school. ஒரு rock band and in the other side ஒரு Carnatic fusion band. Okay. So அப்படி இருக்கும்போது all those influences together. So even without you necessarily knowing it, ஒரு என்ன சொல்றது, ஒரு all rounded influence வர ஆரம்பிச்சுல. அது பிளான்டா பண்ணல, it just happened automatically. நான் ஒன்று கேட்கவா, இன்றைய சூழலில் எஸ்பெஷலி இல்லை, இந்த ஒரு உறவுகள் வந்து பெருசாக நீடிக்கிறது கிடையாது. அது நீடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே ஏதாவது ஒரு ஈகோ ஒன்று ஃப்ளேர் அப் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி இன் ஸ்பேஸ் வேர் தேர் இஸ் so much success and money and patience and all of this involved. 100%. How do you make it last? அது நம்ம கான்ஷியஸா, I think. I know you don't, but what do you suppose is working out? I think initially itself அது நம்ம கான்ஷியஸா we should know that with all this in the fame and money and all that, there will be small repercussions which happen. But அது நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பேலன்ஸ் பண்ணுறோன்னு வந்து அது நம்ம I think it also depends on each person's personality that way.
அண்ட் அந்த க்ளோஸ் நெட் குரூப்பை நம்ம எவ்வளோ அண்ட் ஜென்ரலி எனக்கு கன்ஃபரன்டேஷன் ஐம் நாட் அ கன்ஃபரன்டேஷனல் பர்சன் ஸோ இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் வே ஃபார் நோ இஷ்யூஸ் within the workspace for us. So generally because we are friends and இப்போ கூட it's the same thing தான் same relationship. It's not like இப்போ அதனால இப்போ நமக்கு ஏதோ there's a gap in the way we communicate அப்படி கிடையாது. அதே அந்த கெட்ட வார்த்தை தான் பேசிப்போம் அப்படி தான் இருக்கும். So it's the same equation தான் from school till now. So that keeps us going. And all of them are actually crazy musicians. To be very honest சும்மா அந்த humble கார்டுக்காக சொல்ல. In fact most of the guys in the bands they all are like better individual musicians than I was in the band. As a pianist, இப்போ the violinist வந்து actually அவன் கிளாசிக்கலில் பயங்கரமான பிளேயர் அந்த மாதிரி the guitarist drummerலாம் வந்து வேற லெவல் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஸோ அவங்க கிட்டேருந்துலாம் we learn so many things இல்லை so end of the day just luck happened that I became the composer. One of the things I kept thinking about is that எல்லா ஹிட் சாங்ஸுமே நல்ல பாட்டாக இருக்கலாம் ஆனால் எல்லா நல்ல பாட்டும் ஹிட் பாட்டாக மாறணும்னு அவசியம் இல்லை. And I always felt you had your finger on the pulse of what makes a hit. And that much is evident, I think. இந்த கடந்த 10-15 வருஷம் பார்க்கும்போது. Right. Where did you figure this? What works for you? Yeah. Actually, அதுக்கு ஒரு formula I'm not able to say, but I strongly believe என்னன்னா first film 3 இருக்குல்ல 3 வந்து ரிலீஸ் ஆகும்போது when the songs all worked, when the film didn't work அது ஒரு பெரிய ஒரு மென்டல் செட்பேக்காக இருந்தது. ஐம் நாட் சேயிங் ஐயோ நான் வந்து டிப்ரெஸ் அப்படி கிடையாது. என்னடா அது பிகாஸ் ஒரு 6 மாதம் வந்துட்டு லைக் இட் வாஸ் லைக் செலிப்ரேஷன் ஆல் ஓவர். ஆனால் அது அப்போ புரியல பிகாஸ் யூ ஸ்டில் யங். அது கரெக்டாக புரியல என்னடா அது நடக்குது ஏதோ வைரல் கிரல் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வரும்போது புரியல. when the film didn't work அது ஒரு 6 months வந்துட்டு அப்போ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இப்போ ஒரு 10 ஐ திங்க் அந்த தட் ஆல்பம் ஹேஸ் 10 tracks. அந்த 10 tracks நம்ம டெலிவர் பண்ணால் பத்தாது, அதை தாண்டி ஒன்று இருக்குது. அந்த படம் ஓடணும், அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்ரிஷியேட் ஆனாலும் அந்த படம் ஹிட் ஆகலைன்னா இந்த சாங்ஸோட அந்த ஒர்க் இருக்குல்ல அதோட we don't enjoy the fruits of it as much. ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு படத்தை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அதுதான் நம்மளோட லான்ஜெவிட்டின்னு ஒரு சின்ன பிலீஃப் வந்தது. அண்ட் அதில் வந்துட்டு ஐ மஸ்ட் சே அந்த 3ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ஆக்சுவலி தெரியாது எப்படி பண்ணணும் பேக்ரவுண்ட் ஸ்கோர். பிகாஸ் சாங்ஸ் ஓகே நம்ம ஸ்கூல்லேருந்தே கம்போஸ் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது மோர் தென் கம்போசிங் த டியூன்ஸ். அது எங்கே வரணும், எங்கே ஸ்டாப் ஆகணும், அப்புறம் வந்து ஜென்ரலி அந்த சாஃப்ட்வேரில் வந்து எப்படி ஒரு பிக்சரை உள்ளே போட்டு ஒரு மூவி ஒரு ரீலை உள்ளே போட்டு அது எப்படி நம்ம டெம்போ மேப் பண்ணுறதே எனக்கு தெரியாது. ஓகே when I started working on 3. ஸோ அது இந்த ப்ராசஸ் தான் அப்படியே கற்று தென் ஸ்லோலி we realized இப்போ வந்து we have to work for the film success as much as we work for the songs அப்படின்னு ஒன்று புரிஞ்சு. ஃபிலிம் சக்ஸஸ்னால் there are a lot of type of audiences இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று அதில் கனெக்ட் ஆகணும்னு ஒரு சின்ன ஒரு தாட் ஒன்று வந்தது. லைக் ஒரு ஆல்பமில் வந்து திஸ் சாங் ஷுட் பி இந்த சாங் வந்து இட் ஷுட் ஒர்க் ஃபார் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவுட் ஆஃப் ஒரு சிட்டி இல்லாத பீப்புளில் வந்து திஸ் சாங் ஷுட் ஒர்க். இந்த பாட்டு ஷுட் பிரிங் தம் டு த தியேட்டர். அந்த ஒரு ஓப்பனிங் சொல்கிறாங்கல்ல அந்த ஓப்பனிங் வந்து obviously for the big films opening automatic. In terms of regions நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம் regions plus tastes. To be very honest இப்போ நானே வந்து when I travel outside of சென்னையில் to the southern parts of Tamil Nadu or something அவங்க கேட்குற நம்ம ஒன்று யோசிக்கிறோம்ல இங்கே சென்னையில் பயங்கர ஹிட் இந்த பாட்டு அப்படின்னு. ஆனால் வந்து அவங்களுக்கு அது they won't be resonating with that. They will resonate more with the folk type of songs and the like the deeper melodies like a Raja's melody. Even now that's what actually angala vandu innu they listen to that one. So to try to cater to everybody in one film is what we try to do. And ipo and the opening vandu for even if it's a big film ipo oru 10x irukuna ipo நம்ம மியூசிக்னால அது ஒரு 11 or 12x ஆகணும்னு சொல்லி ஒரு thought process got instilled within us. That's what we try to do till now. Okay, before the film, before the trailer, before the teaser ஏதோ இந்த படத்தோட பேரோ இந்த படத்தோட சாங்கோ வந்து if you are able to establish with the audience. So அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக we took. So otherwise பல்ஸாக வந்து I really don't know. I think also it got to do with age இல்லை. இப்போ வந்து இப்போ நான் கேட்குற பாட்டு வந்து it's like okay maybe I'm one generation now little older than what is existent. So but still I still listen to what they call now Gen Z இல்லை.
I still listen to all the music which they listen to. So abdi I kind of try to move with the trends, and it's working now because எங்கள் டீம்லேயும் அப்படி தான். லைக் we have younger people. I am probably the oldest guy. Only 2 of us are my age. Everybody else is like sub 30, sub 25 அந்த மாதிரி. ஸோ ப்ராபப்ளி தட். இன்ஃபேக்ட் நம்ம ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ரஹ்மான், மிஸ்டர் ராஜான் இவங்களை பொறுத்து பேசும்போதில்ல, எனக்கு இது உங்களுடைய ஒரு ஈரான்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. தேங்க்ஸ். அண்ட் அதை சரி, வாட் டிஃபைன்ஸ் அனீஸ் மியூசிக் அப்படின்னு யோசிக்கும்போது ஏதோ ஒரு அடிக்டிவ் இளமை இருக்கிற மாதிரி தோணுது இந்த ஸ்கோரில். வித் ஆல் இட்ஸ் எமோஷன்ஸ், வித் ஆல் இட்ஸ் என்ன சொல்கிறது, ஹியூமர். லவ் ஃபெயிலியரில் ஒருத்தன் பாடும்போது கூட எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குன்னு அவன் பாடிட்டு இருப்பான் இல்லை. லாட்ஸ் ஆஃப் ரூல் பிரேக்கிங். 3ல பாரில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஆனால் பேக்ரவுண்டில் நாதஸ்வரம் வந்துட்டு இருக்கும். ஆமாம் ஆமாம். இல்லை, ஜஸ்ட் ஸ்மால் திங்ஸ் ஹியர் அண்ட் தேர் வேர் இட் ஃபீல்ஸ் லைக் இது எல்லாமே அந்த ஒரு இளமைக்கான ஒரு அடையாளங்கள் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ஸோ வென் சம்படி கம்ஸ் டு யூ அண்ட் டெல்ஸ் யூ, அனி எனக்கு நீங்கள் வித்தியாசமாலாம் பயங்கரமாக எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற அந்த அனி என்ன பண்ணுவாரோ அது பண்ணிடுங்க, ஏதோ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்போ நடக்கும்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹவு டு யூ இன்டர்பிரேட் இட்? ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட்ல, நமக்கு ஆக்சுவலி சினிமாவில் வந்து இப்போ இந்த சாங் சுச்சுவேஷன் சொன்னால் ரொம்ப நிறையலாம் கிடையாது. இஃப் யூ திங்க் அபவுட் இட், ஈவன் இஃப் யூ டேக் எனி பிக் ஃபிலிமில் வாட் கேன் மேக், இப்போ இஃப் தே வாண்ட் ஒன் சாங் விச், இப்போ ஒரு டான்ஸ் சாங் வேணும்னா, ஒரு பயங்கரமான போயிட்டுருக்கிற கதையில் கூட ஒரு டான்ஸ் சாங் வேணும்னா அவங்க அது ஒரு சுச்சுவேஷனில் வைக்கணும்னா என்னவா வைக்க முடியும்? ஒரு மேரேஜாக வைக்கலாம், இல்லை ஒரு இதுவாக வைக்கலாம், அப்படி தானே. ஸோ இட் இஸ் ப்ரிட்டி லிமிட்டட். பட் அதுக்குள்ளே வாட் வி கேன் டூ, வி கைண்ட் ஆஃப் ட்ரை டு டூ. அண்ட் ஜென்ரலி வந்து இங்கே ஸ்டூடியோவில் வந்து வி ஆர் வெரி லைக் ஜோவியல் பீப்புள் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோமோ வீடியோஸ்லாம் நீங்கள் வாட் எவர் பீப்புள் சி இல்லை, தட்ஸ் ஹவ் ஆக்சுவலி வி ஆர். இன்ஃபேக்ட் அதை விட ஒரு 2-3x தான் நார்மல் கான்வர்சேஷனே இருக்கும். அது இப்போ கேமரா இருக்கிறதுனால, கான்ஷியஸாக இருக்கிறதுனால அது ஒரு ஹாஃப் டைமாக மாறிடுது. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் ஜென்ரலி. ஸோ we kind of get inspired by all whatever is happening around us. மணி ஜாலியாக தான். பிகாஸ் இட் ஃபீல்ஸ் லைக், அண்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் கிடையாதுல்ல. இப்போது விடாமுயற்சியில் the way you convert a certain social media moment into your score. If I really enjoyed that. அதுவாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் அமுக்கு டுமக்கு அம்மாள் டுமாலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க ஒரு பாட்டுக்குள்ளே அப்படின்றதா இருக்கட்டும். அண்ட் யூ கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அண்ட் சே, ஹே, ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஃபாதரும் டாட்டரும் அவங்க வாயில் ஏதோ மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை நான் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் ரெமோ, ரைட்? ரெமோ, அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஐம் லைக், வாவ், ஹி இஸ் ரியலி க்ளூட் into trends. So that is because, no, more than anything, to be very honest, more than a music director, I always wanted to be a music producer. I want to be a programmer, arranger. That is my whole game. For example, like all my music, 95% of it, I produce myself. In the sense, because that is what I wanted to do when I was in school and college. More than becoming இப்போ படத்துக்கு மியூசிக் டைரக்டர், அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு சென்னை பையனா வந்து இன் இந்தியா வந்து மியூசிக் டைரக்டர் இஸ் த திங். The music producer is always behind the scenes தானே. But I wanted to be a music producer for artists abroad. So I got very inspired by, like Justin Timberlake, Timbaland, அந்த மாதிரி artists. And they all use this concept that they'll take these time பண்ணி அந்த அமுக்கு டுமுக்கு சொல்கிறீங்களா. ஸோ அந்த மாதிரி they used to take like those sounds, whatever was interesting to them, and then make beats out of it. So that was called hip-hop production basically was that. ஸோ அந்த ப்ரொடியூசராக அப்படி ஐ வாண்டட் டு பீன்னு சொன்னதுனால ஐ ஸ்டில் டேக் மச் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் த மியூசிக் ராதர் தென் மேக்கிங் த டியூன். ஈவன் நவ் டியூன் வில் பி டன் இன் நோ டைம். ஆமாம், த டியூன் வில் பி டன் இன் லைக் பல்லவி. அண்ட் ஸ்டார்ட்லேயே ஐ வாண்ட் டு பிரேக் தட் திங் ஆஃப் த பல்லவி, பிஜிஎம் சரணம், பிஜிஎம் அனு பல்லவி, அப்படி ஒரு ஃபார்மேட் இருந்ததுல்ல. எங்கள் சாங்ஸ் வந்து ப்ரிடாமினென்ட்லி இட் வில் நாட் லாஸ்ட் மோர் தென் 3.5 minutes. வெரி ரேர்லி வில் இட் கோ above 4. அதுவும் வந்து சம்டைம்ஸ் அது வந்து டேரக்டர் கேட்குறதுனால இருக்கலாம், என்னங்க நல்லா போய்ட்டுருக்கு, ஏங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க பாட்டு அப்படின்னு. ஸோ அதனால ஒரு 4.5 3.5 minutes தான். வி வாண்ட் டு சேஞ்ச் தட் ஃபார்மேட். ஸோ தேர் ஒன்லி பி 1 பல்லவி, 1 பிஜிஎம், 1 ஸ்மால் சரணம், அண்ட் த சாங் வில் எண்ட். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஆல்மோஸ்ட் லைக் அன் இங்கிலீஷ் சாங்கோட ஃபார்மேட் தான். தே கால் தட் வேர்ஸ். அதுக்கான காரணம் என்ன? அட்டென்ஷன் ஸ்பான்ஸ்க்காகவா? அது 3லேயே தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். ஓகே. ஸோ அது ஒர்க் ஆனதுனால வி ஸ்டார்டட் மூவிங் வித் இட், விச் ஆல்சோ இப்போ அந்த அட்டென்ஷன் ஸ்பேனுக்கும் அது வந்து ஒரு இட் ஒர்க்ட்.
ஸோ அந்த மாதிரி தான். எனக்கு உங்களுடைய லாங்கர் சாங்ஸ் ஆல்சோ ஐ ரியலி லைக். ஐ திங்க் மேகம் கர்காதா இஸ் லாங்கர் ரைட் தென் யுவர் யூசுவல் 4.5 இது 4.5 to 4.5. அமர் தீம் ஆல்சோ இஸ் ஸ்லைட்லி long is it? Theme you can't theme on the depends on the scene. You're talking specifically about songs. Yeah, especially about songs. Yeah. Theme we can't say because அது அமர் தீம் வந்து I think அது ஃபுல் அந்த இன்டர்வல் பிளாக் ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல அது ஒரு லாங் சீக்வன்ஸாக வரும். ஸோ அது அப்படியே we took and released. So otherwise for songs no I try to keep it within 4-3 because I realized நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் நம்ம ரேடியோ கேட்டால் கூட ஈவன் 10-15 years ago இப்போ ஒரு சாங் ப்ளே ஆகுதுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப் பண்ணுவாங்க. BGM சாப் பண்ணுறோம். they'll only play the main thing and end also that repeat ஆகுதுன்னா கட்டாயி ஆடுக்கு போயிடும். ஸோ அது வந்து கான்ஷியஸாக பண்ணல. அது 3ல வந்து என்னென்னா வில் சேஞ்ச் த ஃபார்மேட்டுன்னு இந்த ஃபார்மேட் தான் ஐ மேட் சாங்ஸ் த்ரூ ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஏன்னா ஃபாலோயிங் த இங்கிலீஷ் சாங் த வேர்ஸ் அந்த பிரிட்ஜ் அந்த பேட்டர்ன். ஸோ அது அப்படியே வி ஜஸ்ட் கண்டினியூ. ஓகே ஓகே. ஐ திங்க் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இந்த மக்கள்கிட்ட ஒரு படத்தை பற்றி முன்னாடியே தெரிய வைக்க வேண்டியது என்னுடைய ஒரு பொறுப்பாகவே நான் பார்க்குறேன் அப்படின்னு. இதை ஐ திங்க் மிஸ்டர் நெல்சன் வாஸ் மென்ஷனிங் சம்வேர் சேயிங் எனக்கு கோலமாவு பண்ணும்போது கல்யாண வயசு அப்படின்ற ஒரு பாட்டுடைய ஐடியா pretty much came from Ani. He was one who pretty much said hey இந்த படம் பிழைக்கணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. அண்ட் டு டெல் நியூ ஃபில்ம் மேக்கர் தட் வித் கன்விக்ஷன் அது ஒரு பெரிய என்ன கான்ஃபிடென்ஸ் தேவையில்ல. இதுதான் சரி அப்படின்றதுல ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டுமே இதுதான் உன்னுடைய படத்தை அங்கே போய் கொண்டு சேர்க்கும், இதுதான் அதை பெருசாக்கும், இதுதான் மக்களை தேட்டருக்கு வர வைக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குல்ல. அது ஏற்கனவே நீங்கள் சந்தித்த வெற்றிகள்லேருந்து வந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக பார்க்குறீங்களா? அப்படி இல்லை. ஐ திங்க் வி ஜென்ரலி இல்லை வி ஜஸ்ட் மேக் சாங்ஸ் ஹியர் ஜென்ரலி ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. சில நாள் வந்து நல்லா வரும். லைக் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் இட் then that goes into one folder. Not targeted at any film? Not at all. Okay. Not at all. Very rarely. Ipo, I think we are about 36 films old. Out of that, I don't know how many songs. Adula vandu 80 to 85% of the songs will not have been made for that particular film. For sure. We just make songs for the fun of it. அதனால தான் இப்போ நீங்கள் இந்த இது சொல்கிறீங்களா, இப்போ இந்த இருங்க பயோ இதுவோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது இதை வச்சு எதாவது ஒன்று பண்ணலான்டான்னு சொல்லி ஏதாவது ஒரு பீட்டோ இல்லை ஒரு ஐடியாவோ பண்ணி அதை வச்சு பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு சாங் வருது, ஒரே ஒரு there's only one song. So when for example in விடாமுயற்சி when Magri told me there's only one song for the audiences if they have to get up and enjoy it, and அது வந்து படத்தோட ஸ்டார்ட்டில் வந்துடும். ஓப்பன் ஆகி 2 minutes அந்த படம் வந்து அதுக்கப்புறம் we go into the story அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு சாங் தான் இருக்குது for them to actually enjoy. ஸோ அப்படி இருக்கும் போது then I sent him that track what I had made for that idea, and he said he was shooting it in Bangkok. So that time it was some other lyric. He said he's going to shoot it in Thailand. So whenever you go to you hear of Thailand, you always hear that word la, the swadika they keep saying la. So we always, that is always stuck in our head. So I put that in and I sent it to him saying is this okay, then we'll fill the rest of the lyrics with whatever. Okay. So 80 to 85% of the songs are already made here before even I've met the director or I know that I'm going to do a film. So அந்த மாதிரி இது வந்து this was a process from and அது பொருந்துமா அதோடைய பொருத்தம் வந்து ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு இருக்கு. சில வாட்டி அதான் the rest of the 15%. Okay. rest of சில வாட்டி வந்து இதுக்கு நம்ம கிட்ட ஐடியாவே இல்லையே அப்படின்றது. ஏன்னா வந்து ஐ ஃபீல் இல்லைனா நான் இஃப் ஐ சிட் இப்போ இங்கே வந்து இப்படி ஒரு சாங் வேணும் அப்படின்னு நான் உட்காந்தா தென் தெர் இஸ் அ பவுண்ட்ரி ரைட், தெர் இஸ் அ பவுண்ட்ரி. ஸோ இப்போ நான் ஃப்ரீயாக வந்து உட்காந்து ஒரு நார்மலாக ஜாலியாக இஃப் ஐம் மேக்கிங் அ சாங் அதில் எனக்கு பவுண்ட்ரியே கிடையாது. நான் இஷ்டத்துக்கு எதாவது ஒன்று பண்ணி வைப்பேன். ஸோ இஷ்டத்துக்கு அது நாங்கள் பண்ணி வைக்கும் போது அது எங்கேயா ஒன்று யூஸ் ஆகும் in the future. Maybe that's where in the sense of youth also comes in, the sense of fun. It really feels like you're having fun with what you're doing. 100%. Yeah. If I sat saying, okay, if I sat now saying, I mean, this process is totally wrong. This is not how it is to be done, I think. But for us it works and we are going with the flow. Yeah. Because we are talking about this in the வெற்றிகள் and பணம் and புகழ் and all that. அது வரும்பொழுது நம்மளை எப்படி அந்த அடிப்படை சந்தோஷத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது நம்ம ப்ராசஸில் அப்படின்றது தான் பல பேருக்கு வரக்கூடிய ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இல்லை. பட் உங்கள் வீட்லேயே உங்களுக்கு டெம்ப்ளேட்லாம் இருக்குது. The greatest of successes have already been seen there. What sort of inspiration do you take from there in those spaces? See, obviously from childhood நம்ம ஒன்று பார்க்குறோம். If you take Superstar for example, even now நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எங்கேயோ போய் வேறு ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன். இப்போ ஜென்ரலாக எப்படி ஒரு ஹீரோவோ இல்லை யாராக இருந்தாலும்
ஒரு ஸ்வீட் ரூம் தானே எடுப்பாங்க. Now I remember a couple of months back, he's called my dad. He's supposed to go to London for something. He's called my dad and said, the room is 20K. He cancelled the flight. I was shocked. I asked my dad, what is happening? He's like, he cancelled the flight. 20K ஒரு நைட் ரூம் அப்படி. ஸோ இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்க்கறதுனால நம்ம இதை தாண்டி ஏதாவது பண்ணோம்னா நமக்கே கேவலமாக இருக்கும். ஸோ வி காட் யூஸ் டு இட். ப்ளஸ் ஆக்சுவலி நம்ம இஃப் யூ ஆர் வித் த சேம் ஸ்கூல் பேண்ட் அண்ட் டீமில் நம்ம அட் ஒன் டைம் வந்து ஒரு கல்யாணத்தில் போய் 500 ரூபா சம்பாரிச்சிருப்போம்ல. அப்போது இருக்கிற ஹாப்பினஸும் வந்து அதுவும் ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ். இப்போ அது கம்பேர் பண்ணால் அது அந்த டைமில் இன்னும் செம்மையாக இருந்தது அப்படின்னு தோணும். அந்த 500 வந்து ஹவு வில் ஸ்பிளிட் இட். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 500 கூட கொடுக்காம அந்த வெத்தலை பாக்கு மட்டும் கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கா அந்த ஆன்வலை ஓபன் பண்ணால் அதில் தேங்க்யூ நோட்லாம் இருக்கும். அதெல்லாம் கலாய்ச்சின்னு இருப்போம். பட் ஈவன் நவ் இல்லை வென் வி சிட் அண்ட் டிஸ்கஸ் அதெல்லாம் தான் எங்களுக்குள்ள கான்வர்சேஷன்ஸாக இருக்கும். ஸோ ஐ திங்க் தோஸ் த பாய்ஸ் அரவுண்ட் ப்ரொடியூசர்ஸ்லாம் வெத்தலை பார்க்கலாம் கொடுக்கறது இல்லைல்ல. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு டைம் வரைக்கும் இல்லை, டு டேக் அஸ் இன்டு ஸ்லைட்லி மோர் சீரியஸ் ஜோன்ஸ், ஒரு டைம் வரைக்கும் இந்த பிக் பட்ஜெட் படத்துடைய ஒரு வெற்றி அப்படின்னா எதுவாக பார்க்கப்பட்டுச்சுன்னா ஒரு பயங்கரமான அதில் ஒரு 3-4 பாட்டு பயங்கரமாக தெரிக்கணும், அதுவே அதை தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பல வெற்றி படங்களுடைய ஸ்கோர் செப்பரேட்டாக அது ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஈவன் இண்டிவிஜுவலி நான் தனியாக அதை கேட்டுட்ருக்கேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். மேபி சம்டைம்ஸ் அந்த பாட்டையும் தாண்டி கூட, அந்த படத்தில் ஒரு ஆல்பம் பாட்டையும் தாண்டி ஒரு ஃபில்ம் மேக்கரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சீன் மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது இதுதான் இந்த சீனுக்கான ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு தென் ஹி செட், ஏன்னா யோஸ் லைக் ஓ ஓகே, இது ஒன்றும் பயங்கரமாக எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே, ஓகே அப்படின்னு. இல்லை மிச்சம் அணி பார்த்த மாதிரி இருந்தாங்க. இல்லை இந்த ஐடியா போதும், இதுக்குள்ளே அவர் மியூசிக் வந்துருச்சுன்னா இது வேறு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஸோ இட் சீம்ஸ் டு மீ தட் ஈவன் அட் த பாயிண்ட் ஆஃப் ரைட்டிங், பீப்புள் ஹூ நோ தட் you're going to work with them. I feel like they're approaching it from the sense of he brings a certain magic with his score. No, we spend a lot of time on background score and every track like ஒரு different filmmakers have different styles. For example, one reel of say a Lokesh film or a Nelson film will have only actually 4 to 5 cues, but each of them will be 3 minutes 4 minutes long, because their storytelling goes in a seamless way where there's no mood shift, right? Everything happens in a single mood. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஜோக்கு கட் பண்ணா அடுத்து ஒரு which used to be the template for commercial cinema ஒரு காலத்துல, right? And I work with people like that also who are also masters at that. So that will have 15-20 cues. So for each of those cues we'll sit and work on it as though it's a song, because we love that process of background score. அது வந்து 3 லேந்தே அது, and we want to release the background score from எதிர்நீச்சல். I think we started releasing, okay, because actually there's a lot of effort. The number of hours you put into songs and background score, maybe songs will be little more because you have time. You have little time. Here post production is still seen as last 20 days by music director come chudungappa அப்படினு தான் scene. And see, even if they gave it 3 months ago, and the last 20 days தான் நம்ம ஒர்க் பண்ணோம். அது வந்து that pressure only actually keeps us going. But we wanted to release all those things because actually we enjoy doing that also. And now there are takers for it. Now I think most of the films now release their background scores. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, which will only keep growing, I think, because the number of songs and films are coming down, which we have to accept. And so if you're working on say X number of musical pieces for a film, why should you only release the 3 or 4 songs which are ஆமா இதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்ல. அதுவும் கேக்கிட்டு what was the first sign that hey இதுல ஒரு பெரிய வேல்யூ இருக்கு, மக்கள் இதை கவனிக்கிறாங்க அப்படின்றது? அது 3லே we felt வந்துருச்சு. 3லே வந்து we felt because we didn't release the score, 3 background score we didn't release. ஆனா அதோட themes-லாம் அந்த இதுல ரிப் பண்ணி they used to start posting. So interesting. Yeah, I remember that டன் 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 அந்த பிட்லாம்ல. அது then if some of all the orchestral score, அதுல இருந்து இந்த டயலாக் லைட்டா கேக்கும், அப்புறம் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே கேக்கும். ஆனா அதுலயே they started ripping from the அந்த டைமில் ஐ திங்க் டொரண்டா டிவிடி பிரிண்ட்லேருந்து யூஸ் டு ரிப் அண்ட் ரைட் புட்.
So from Edirnicha we started releasing everything properly. ஐ திங்க் எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு நேரத்துக்கு முன்னாடி இந்த ரோஜா இந்த ஆல்பம்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, வாட் தட் டிட் வாஸ் இட் அனௌன்ஸ் டு த வேர்ல்ட், ஹே இது ஒரு புது சவுண்டு, இதுக்கு முன்னாடி இந்த சவுண்டு நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் லைக் இந்த 2010 பிறகு இல்லை, when the world is open, இதுக்கு மேலே புது சவுண்டு ஒன்று மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. Right. நோ மேட்டர் வாட் யூ டூ தேர் லைக் ஓ இதுவா ஐ ஹர்ட் சம்திங் லைக் இந்த ஜான்டர் இல்லை இது இந்த எங்கே நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. டாக் டு மீ as a composer about being unable to surprise them with sounds. Are you able to? No, I think in fact that's the only reason that is because technology is now available for everyone, right? See, you create when Sir came in, when AR Sir came in, he brought in the whole digital world with him. Correct. Ana ipo vandu enna anybody can make music on their phone, which is actually a great thing. Anybody, like I'll tell you, I've met like the top DJs of the world. Okay. Few of them are my close friends. I've gone and worked with them. I've seen their work. Do you want to name some? Yeah, like Major Lazer and all these people. When I go and work with them, no, they are shocked at the fact that I know to play the piano. Uh-huh. They are like the top DJs in the world right now, and they make their own songs. அவங்களோட songs தான் வந்து blockbuster hits, ஓகேவா? But they don't know how to play the how they play the piano. இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் வந்துட்டு கீபோர்ட் இருக்குல்ல, WASD, அதுதான் அவங்களுக்கு கீபோர்ட். ஸோ அதில் ஒரு நோட்டாக வாசிச்சு வாட் தேல் டூ இஸ் தேல் ஆன் த சாஃப்ட்வேர் தேல் மூவ் த நோட்ஸ். தென் யூ கேன் மூவ் த நோட்ஸ் ஆஸ் டு ஹவ் யூ வாண்ட். யூ வாண்ட் டு பிளே அ கார்ட்னா அதில் 3 notes ட்ராப் பண்ணுவாங்க. Interesting. So that's how they operate. For example, an artist who I really look up to is Skrillex ஒரு artist. ஆமாம். So அவர் வந்துட்டு he kind of changed the sound of electronic music எல்லாமே. அவர் வந்து he used to put all these brash sounds and sounds which ஜாரிங்காக இருக்கிற மாதிரி, ஆனால் அதை வந்து அவர் மியூசிக்கலாக கொண்டு வரும். ஸோ ஹிஸ் மியூசிக் he was a big because அந்த ப்ரொடக்ஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னால I was very inspired by him. அவரும் வந்து அப்படி தான், he'll just draw the notes. இந்த கீபோர்டே இருக்காது அவங்க ஸ்டுடியோவில். So is this an advantage to know? Very much. Anybody can make music. Yeah. Anybody can make music today as long as you have the basic sensibility to make it. Sounds are available to everyone. All the instruments are available to anyone. With just before ஒரு கீபோர்ட் தெரிஞ்சால் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் சாஃப்ட்வேர் லோட் பண்ணி வாசிக்கலாம். இப்போ கீபோர்ட் கூட தெரியும், நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்ல. ஸோ ஐ திங்க் that's a great thing. Just see the number of composers who come every week now. That never used to be the case before, right? Number of films, number of composers. I think the technology has really boomed and is helping in that way. ஒரு பேட்டர்னாக உங்களுக்கு எதாவது தெரியுதா? Do you see any associations between what lasts and what doesn't? I think, no, I'm not able to actually. No? I'm not able to see. They used to say, even I used to believe they used to say that only melodies last and all that, right? Yeah. பட் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அப்படி போட்டு லாஸ்ட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் டு சே சம்திங் லைக் தட் லாஸ்ட். ஸோ யூ கான்ட் சே எக்ஸாக்ட்லி, பட் ஜென்ரலி ஐ ஃபீல் சி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஹியூமன் மைண்டில். ஏன்னா வந்து சே லேட்டர் இன் டு த நைட்னு வச்சுக்கோங்களேன். டேக் ரேடியோ ஃபார் எக்ஸாம்பிள். வி ஹாவ் all our radio stations. They play on specific kind of music from 6 p.m. through 10 p.m., which are all your hits and your bangers and all that. What plays after 12 in the night till morning 6? Raja sir. So that it also depends on people's moods in the night. So 6 to 10 is where all the bangers play. So 12 to 6, now I think they play like different melodies from 12 to 6. சும்மா நான் நைட் வீட்டுக்கு போகும்போது கேட்பேன். நைஸ். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த 12 to 6. இப்படி வேணா நான் கேட்குறேன், 6 to 10 அணி ஜாஸ்தியாக இருக்கா 12 to 6 விட? ஆமாம், கன்ஃபார்ம். ஆமாம். ஓகே. 6 to 10 நான் கேட்கல, பட் கன்ஃபார்மாக அப்படி தான் இருக்கும். only 20 years down the line we'll know நம்ம அந்த 12 to 6 உள்ள வந்திருக்கோமா இல்லையான்னு. வந்தா குட், வரலனாலும் ஓகே தான். That doesn't really bother you in terms of yeah. Okay, very interesting. Around I think கத்தி, மாஸ்டர், லியோ, விக்ரம் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு the score wise they offered me such joys. And I'm probably not mentioning a few other films. Right. ஏன்னா எனக்கு நிறைய அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் ஸ்கோரில் நடந்துக்கிட்டே இருந்த மாதிரி வேறு தெரிஞ்சிச்சு. வெரி அன்யூஷுவல் சாய்ஸஸ் அண்ட் அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
இங்கே சீரியஸாக நடந்துட்டுருக்கு. நான் என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிட்டு இருக்கேன், குரூப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இப்படி ஏதோ பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தை. அவன் ஏதோ கடத்திக்கிட்டு இருக்கான். வை மை டான்சிங் டு இட் அப்படின்ற ஒரு சென்ஸ் இல்லை. I don't think that's ever happened to me in Tamil cinema before. Just describe it for me. Like So what's happening there? So that is mainly about the filmmakers. I think I said it even in Anupama ma'am's interview. Okay. These the younger directors, they come with a totally open mind. To be very honest with you, they come with a totally open mind. Do what you want. Yeah, just do what you want, whether with respect to songs or background score or the number of times actually we'll sit and discuss the music of the film will only be first when I hear the story or the narration. அப்போவே வந்து they'll come with some pointers இல்லை, இங்கே ஒரு சாங் மாதிரி ஒன்று இருக்கலாம். Or mostly, to all the directors, when I've decided I'm going to do a film, நான் ஃபஸ்ட் திங் என்ன சொல்லுவேன்னா, you just see ஏதாவது ஒரு ஏரியா, இப்போ ரைட்டிங்கில் ஏதாவது ஒரு ஏரியா வந்து மினிமல் டயலாகில் நம்ம அதை மியூசிக்கலாக காமிக்க முடியும்னா அப்படியே நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேயே அப்படி எழுதிக்கோங்க. தட்ஸ் ஹவ் ஐ tell, if I've decided I'm going to do a film, that's the first thing I tell them. So when I hear the story itself, once I hear the story, I'll be like, okay, இங்கே நீங்கள் என்ன கன்வே பண்ண வரீங்க, இவ்வளோ தானே, இது 2 டயலாக்லேயே சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த லிரிக்காக வச்சு நம்ம இங்கே ஒரு சாங்கை வச்சுட்டு போயிட்டோம்னா it also adds to the filmல அப்படின்னு சொல்லி, that's how we work. And the kind of music which all the younger directors listen to now is the same as what I'm also vibing to in the world. You know what I'm saying? So, which is what? The Skrillex you mentioned, yeah. No, that was like probably few years ago. Okay. But they are totally open to some இப்போ சம்பந்தமே இல்லாம like your Guy Ritchie type music, or where something serious is happening but the music is some opera. Lots of subversion there, right? Yeah. Subversion plus something totally contrast happening. They are very open to that. So, also, all these guys have a very good ear for music, but at the same time, they don't have any restriction. In the Mari, I have not heard that from most of the directors that I work with. They don't come and tell me, you know what, in the song, இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு ஒன்று கொடுங்க, அப்படி ஒரு மேட்டர். நார்கோஸ் மாதிரி ஒன்று பண்ணுங்கன்றது உங்களுக்கு கொடுக்குற. இப்போ நான் பண்ணி இது வந்து நார்கோஸ் மாதிரி அப்படின்னு சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்லோ சந்தனம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணோம்னா அது வந்து நான் சென்ட் இட் டு பாப்லோ சந்தனம். ஆக்சுவலி வேற ஒன்று பண்ணியிருந்தோம். தென் ஐ மேட் திஸ் அண்ட் ஐ சென்ட் இட் டு லோக்கி அண்ட் ஐ வாஸ் லைக், இங்கே ஃபுல் படத்தில் வந்து ஃபுல்லாக வி ஆர் கோயிங் ஆன் ஒன் ஹெக்டிக் இன்டென்ஸ் எலக்ட்ரானிக் கைண்ட் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர். ஒரே ஒரு பிரேக் ஜஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், சும்மா அதை கேட்டு பாருங்கள். ப்ளஸ் அவரோட கெட்டப்பும் வந்து விஜய் சேதுபதி லுக் லைக் ஒன் நார்கோஸ் டைப் கை. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, ஐ சென்ட் இட் டு ஹிம். யூ காட் இட். தட்ஸ் வாட் நோஸ் வெரி கொலாபரேட்டிவ் தட் வே. அண்ட் தே ஜஸ்ட் பேசிக்லி தே ட்ரஸ்ட் மீ. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் அந்த ட்ரஸ்ட் இருக்கும் போதில்ல, யூ வாண்ட் டு டெலிவர் மோர் தென் வாட் யூ வுட் ஆக்சுவலி டூ நார்மலி. ஸோ பிகாஸ் நம்ம இப்போ சந்தனத்தோட ஸ்கோர் மென்ஷன் பண்ணுறதுனால I wanted to say one or two things here. ஒன்று, I love your villain themes. 2 விஜய் சேதுபதி வில்லன் தீம்ஸ் வந்திருக்கு ஏற்கனவே. 3 if I'm not wrong. ஜவானியும் சேர்த்து நம்ம சொல்லலாம்ல. ஆமாம். பட் ஸ்பெசிஃபிக்லி எனக்கு மாஸ்டரும் சரி விக்ரமும் சரி, சிங்கார் சிங்குக்கு அவருக்கு ஒன்று வர்றது ஞாபகத்துக்கு வருது. அந்த அடுக்கிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். Do you feel like இது ஸ்பெசிஃபிக் சவுண்ட்ஸ் வந்து ஈவில் கேரக்டர்ஸுக்கு லெண்ட் ஆகும்? இஸ் தேர் அதில் ஒரு கணக்கு இருக்கா? Actually, there is one, at least there used to be one thought process. என்னன்னா, ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் தான் வந்து வில்லனுக்கு இருக்கணும்னு ஒரு இது இருக்கும்ல. இப்போ அதை நம்ம இரேஸ் பண்ணிட்டு இப்போ ஹீரோக்கு நம்ம என்ன சவுண்ட் போடுவோமோ அதை நம்ம வில்லனுக்கு போடலாம் தான். லைக் ஆல் திஸ் சிங்கார் சிங் ஸ்டில் ஹேஸ் ஒன் லிட்டில் வில்லனிக் டச். ஆமாம். பட் இஃப் யூ லுக் அட் பாப்லோ சந்தனம் ஆர் whatever the other ones, அந்த ஆட்டோலேருந்து ஒரு முதல் முறை வரும்பொழுது அதை நான் எடுத்து I can even put it for the protagonist of the film. So we wanted to change that whole thing. So basically it's just small like you just try to flip small things இல்லை. நான் நேற்றுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன். இது இந்த சந்தனம் வந்து ஆட்டோலேருந்து வெளியே வர அந்த சீனில் மியூட் போட்டுட்டு வேற ஒரு மிஸ்டர் கமல்ஹாசன் படம் தேவர் மகனுக்கு போயிட்டு பொட்டிப்பாடி பொண்ணையோடைய ஒரு சோக வெர்ஷன் ஒன்று இருக்குது, வானம் தொட்டு போனா அப்படி ஒன்று வரும்ல, அது ஒன்று அந்த இடத்துல போட்டுட்டு எப்படி இருக்குது இது பார்க்குறதுக்கு அப்படின்னா, ஐ வாஸ் அமேஸ்ட் அட் ஹவு சடன்லி இட் லுக் லைக் சந்தனம் ரொம்ப பாவமான ஒரு மனுஷன், இந்த மனுஷனை கொலை பண்ண வச்சிட்டிங்களேடா, நல்ல மனுஷனை போய் இப்படி பண்ண வச்சிட்டிங்களே. இட்ஸ் வெரி வெரி ட்ரூ. We actually have
we have been blessed with one power that we can actually kind of change what the scene is trying to say. So அது ஒரு ஃபைன் லைன் தான். We have to tread it carefully because sometimes we can also go a little overboard. இப்போ என்னன்னா, this scene is not supposed to actually elevate this hero so much because அவர் வந்து வேறு ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு 10 minutesக்கு அப்புறம். ஆனால் இந்த 10 minutes முன்னாடியே நம்ம இங்கே அவரை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஏற்றிட்டோம்னா அது வந்து இட் ஒன்ட் ஒர்க். ஸோ அதில் பேக் அண்ட் ஃபோர்த் போவோம். எப்படின்னா ஃபைனலாக ஒரு வாட்டி படத்தை பார்க்குறோம்ல, தட்ஸ் வென் வில் ஆக்சுவலி நோ. ஃபைனலாக ஒரு வாட்டி படத்தை பார்க்கும்போது ரீலாக பார்க்காம, சீனாக பார்க்காம, ஸ்கோர் முதல் பார்க்காம, ஃபைனலாக ஒரு வாட்டி வில் சிட் அண்ட் வாட்ச் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லி. அப்போ தான் வந்து வில் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இங்கே இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், தென் வில் டேக் சம் நோட்ஸ். இங்கே இது கம்மி பண்ணால் தான் இங்கே வந்து இன்னும் இட்ஸ் அ பெட்டர் பிளேஸ் டு work. So we'll reduce some elements. But it's just immense power over a film. 100%. We can sometimes when nothing is also there, when you're like, to be very honest, you'll be like actually pretty bored while watching the film. When we watch the film here, we will be like, nada ange indume nadaka mattengudhu appadinu. But anga edho nadthiruvoma மாதிரியா edho ondra appadinu. But that's also our duty la. Yeah, that's also our duty. So that's how ஒரு டைமில் நம்ம இந்த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போதில்ல நம்ம படத்தில், அது எப்படியாவது தமிழைஸ் பண்ணணும், எப்படியாவது அதை இந்தியனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அது அங்கேருந்து போடுவோம். அப்புறம் நம்மளதில் ஒன்று அதுக்குள்ளே சேர்த்து அப்படி ஒன்று பண்ணுவோம். ஐ டோன்ட் திங்க் யூ கிவ் அ ஷிட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரெகே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, த மேன் வித் த பிளான் ரைட் ஹியர்னு ஒரு ட்ராக் ஒன்று போடணும்னா, யூ ஆர் நாட் லுக்கிங் டு இந்தியனைஸ் இட் ஆர் எனி திங் அட் ஆல். யூ ஆர் ஜஸ்ட் சேயிங் அந்த சவுண்டை அப்படியே நான் இங்கே கொண்டு வரேன். ஐ வில் ட்ரஸ்ட் பீப்புள் டு என்ஜாய் தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஹைண்ட் தட், when he narrated the story itself, he told me JD is a character who's like a part-time alcoholic type. So அவர் வந்துட்டு இந்த பக்காடி, when நம்ம 90s பக்காடி தீம் சாங் கரெக்ட், ஐ திங்க் வெஸ்ட் what you wanna be. So அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். So that was the idea for so that was in the book itself. Okay, that was in the book that he wanted something like that Bacardi theme when you introduce JD character. But I feel like today all the kids are listening to K-pop. They're all like crazy about K-pop and stuff like that. So it's not like to be very honest, even நானும் வந்து என்னன்னா, முன்னாடிலாம் when we used to have western influences, ஏதாவது ஒரு இந்தியன் எலிமெண்ட்டை உள்ளே ஆட் பண்ணியே ஆகணும்னு கான்ஷியஸாக நமக்கு தோணும். அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரிதம் எலிமெண்ட்டோ இல்லை ஒரு பிஜிஎம்லையாவது ஏதாவது அப்போ தான் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். இப்போ வந்து தட்ஸ் நாட் அ தாட் ப்ராசஸ் அட் ஆல். இன்ஃபேக்ட் த மோர் எப்படி சொல்கிறது லெஜிட் இட் இஸ்ல, த மோர் லெஜிட் த ஜானர் இஸ் பெட்டர் ஒன்லி. that's working well now. We don't know how it will change. But initially for the first 5-6 years ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு சவுண்டில் பண்ணோன்னா அதில் ஏதாவது ஒரு இந்தியன் எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, எனக்கும் இருந்தது. நாட் எனிமோர். மேபி எனக்கு டக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு கத்தியோட வில்லன் தீம் ஞாபகத்துக்கு வருது. அதில் யூ ஹேவ் திஸ் ஒரு ஈவில் சார்ட் ஆஃப் ஃப்ளூட் கோயிங் ஆன் தேர். But then all these classical bits also step in. Correct. That was a time when I thought we have to balance for the audience. But now that we don't think we should balance it because everybody is listening to everything. Also the influx of this streaming and all, no? எல்லாருமே எல்லா ஜானருமே கேட்குறாங்க இப்போ. ஸோ டு பி ட்ரூ டு த ஜானர் இஸ் ஓகே. ஒரு டைமில் யூஆர் டூயிங் ஆல் தீஸ் ஃபிலிம்ஸில் 3 மாதிரியான படங்கள், எஸ்பெஷலி இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் கரியர், வேர் வணக்கம் சென்னை இந்த மாதிரி படங்கள்லாம் ஞாபகத்து வருது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ ஸ்கேல்ட் அப் அண்ட் இட் ஃபெல்ட் லைக் ஓகே இந்த மாதிரி ஸ்பேசஸில் இட்ஸ் நாட் ரியலி ஆப்ரேட்டிங் இன் எனிமோர். What does a magic mean to you in the present scope of what you do? It means a lot. How much ever in the obviously the bigger the 3-digit crore films எல்லாம் தாண்டி அது ஒரு ஹை இருந்தாலும் இது ஒரு 400 அப்படி தானோ இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குல்ல, that actually gives a big high. I think only last year before that we had Tiruchitrambalam also, which was also a love album. Correct. I think to balance it out la, even for us எங்களோட sanity maintain பண்றதுக்கும் that is very much required and that gives a very different kind of... Yeah, this was a bit you mentioned in Anupama's interview, I think. And there you mentioned one more interesting thing. You said, hey, நான் ஒரு ஃபேனாக அதை நான் பார்க்குறேன்னா இப்போ மிஸ்டர் ரஜினி ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ எம் சேனலிங் த ஃபேன் விதின் மீ ஃபர்ஸ்ட். ரைட். அது வழியாக ஒரு இசை ஒன்று உருவாகுது and that's translating into the similar adoration through other people as well. But I am sure
எல்லா விதமான படங்களுக்கும் உங்களுக்கு வரும். எல்லாருக்குமே நீங்கள் ஃபேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஸோ டு யூ பிரிட்டெண்ட் டு பி அ ஃபேன் சக்ஸஸ்ஃபுல்லி டியூரிங் த கோர்ஸ்? அது தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம மென்டலி வி டியூன் அவர் செல்ஸ் டு பி லைக் வி பிகம் அ ஃபேன் ஆஃப் த ஃபிலிம். வி பிகம் அ ஃபேன் ஆஃப் த ஃபிலிம் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். பட் அதுலேயும் வர்ஷிப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கூட இருக்கலாம்ல? ஆமாம், அப்படி இருந்தால் வி ஹாவ் டு டூ இட்ல. வி ஹாவ் டு டூ இட்னா especially after you come into the movies, like, you cannot have this thing that I like this person, I don't like this person. Of course. That is impossible for us to have in a cinema industry. Do you feel like it உங்கள் ஒர்க்கில் தெரியுதா உங்களை பொறுத்த வரைக்கும்? அது தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு வந்து day oneலேருந்து we are very conscious. Especially here, sometimes like some directors will tell me they like this person. The first thing I'll tell them is, buddy, அப்படி நம்ம இருந்தாலே ரொம்ப அது you can't be like that. Especially in a cinema industry, you can't be like that. End of the day, it's an art and a craft which you're going to enjoy doing. How does it matter if it's X, Y, or Z? So we have to give our best, whatever it is. Whether it's a Vanakkam Chennai or a Coolie, my effort in that should not be even 1%, different. In fact, sometimes அந்த வணக்கம் சென்னை நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா இந்த சைடில் நமக்கு ஃபுல்லாகவே இல் பி லைக் ஹீரோ ஃபிலிம்ஸ். ஸோ இந்த சைடில் இஃப் ஐம் சடன்லி ஒர்க்கிங் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் அ மேஜிக் நவ், த ஹாப்பினஸ் ஐ கெட் அவுட் ஆஃப் மேஜிக்கில் நான் மேஜிக் ஒர்க் பண்ணும்போது வெளில போய் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரியும் நம்ம நிறையா படங்கள் பண்ணோம்டா அப்படின்னு நான் நம்ம ஸ்டூடியோ பாய்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஓகே, அட் த சேம் டைம் நான் இங்கே வந்து கூலிக்கு ஒரு சாங் முடிச்சுட்டு போனேன்னா, இப்போ இதுதான் இல்லை. ஸோ we should be able to enjoy everything. Yeah. And as of now, luckily for us, அந்த ஒரு சின்ன balance we are trying to find. Even though it's not a 50-50 balance, it's at least say 80-20 balance. Like every year, at least one film which would be a love. This year, even LIK will be a love album. Okay. So LIK and Magic will be a total out-and-out love album. Whereas your Coolies and your other films will be your... உங்கள் சவுண்ட்ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் what does it tap into? யூ ஆஸ் அ கம்போசர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஒரு கூலிக்கும் எல்ஐகேவுக்கும் நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ரெண்டுத்துலேயும் வரக்கூடிய தீமா வந்து கூலியில் வர முடியாது. அதே மாதிரி அந்த சிக்கிட்டு வந்து எல்ஐகேல வர முடியாது. ஸோ இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் டேஸ் மூட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் விக்கி ஆல்வேஸ் கைண்ட் ஆஃப் ஹீல், பிகாஸ் டு பி வெரி ஆனஸ்ட், இன்றைக்கி வந்து பீப்புள் ஹூ மேக் லவ் ஃபிலிம்ஸ் ஆர் வெரி லெஸ் இல்லை. But I feel that's a big space which is open now. In the last 2 years, நீங்க பார்த்தீங்கன்னா a lot of the light-hearted films are working very well. So I think we are coming back to that from your whole adidadi type films. So அப்படி இருக்கும்போது he always comes and he knows how to take like good love songs அந்த மாதிரி. Because actually we'll have, as I told you, நாங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணி வைப்போம்ல, அது லவ் சாங்ஸும் நிறையா இருக்கும். Because as being musicians, that's what first நம்ம அதை தானே பண்ணுவோம். ஸோ அவன் கரெக்டாக அதை வந்து தூக்கின்னு போயிடுவான். அந்த இதெல்லாம் இது எனக்கு அப்படின்னு தூக்கின்னு போயிடுவான். ஸோ சேம் வித் கௌதம் ஆல்சோ, ஹி ஹாஸ் அ குட் இயர் ஃபார் லைக் more romantic type of songs. Nice. But some filmmakers are not, that's not their cup of tea. So அப்படி இருக்கும்போது then that's a different kind of vibe. So it depends on each person. சரி, with everything that you do, திடீர்னு பார்த்தா கான்சர்ட்ஸ், all these films releasing back to back and all huge films. Actually not back to back. Yeah. Think about it. It's actually 36th film, 15 years down, 2 point something per year. That's very less, no? Yeah. It's probably because அப்பப்போ ஒரு பாட்டு அங்கங்க வந்துகிட்டு இருக்கிறதுனால மேபி ஒரு ubiquitous presence இருக்கிற மாதிரி. Because it's become singles. Actually, if you take say 10-15 years before, 15 வருஷத்துல 30-36 படம் தான் பண்ணிருக்கேன்னா, ஆக்சுவலி வந்து நீ வேஸ்ட். ஆக்சுவலி you should have been like at 100 or something. But because இந்த singles ஏதாவது வந்துட்டே இருக்குல்ல, so we try to kind of keep that going here. So you feel like you have a healthy balance? ஒரு வேலை செய்யறதுக்கும் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கும்? நிறைய நாள் வேலையே செய்ய மாட்டேன். சத்தியமாக வேலை செய்ய மாட்டேன். இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு படம் வந்து 6 மாதம் முன்னாடி கொடுத்தாலும், இப்போது ஒரு டைரக்டர்கிட்டேருந்து கால் வரும்ல, இன்னும் ரீலே வரலங்க அப்படின்னு, அப்போ தான் ஒரு ஸ்பார்க்கே வரும். ஐ தாட் மேபி வைல் வி ஆர் நியரிங் த எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் 1-2 சாங்ஸ் பொறுத்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் சாங்ஸ் சொல்கிறேன் நான். ஐ ஃபீல் லைக் ஒரு ஓவரால் வெரைட்டி ஆஃப் சிங்கர்ஸ் குறைஞ்சதாக நீங்கள் பார்க்குறீங்களா? Not really. Not at all. Okay. ஏன்னா ஒரு I know there is this complaint. I know there's that complaint. Yeah, but I don't just mean that. I'm actually thinking aloud about it. ஏன்னா ஒரு டைமில் we had the Unnis, we had this person, that person, Karthik, Benny, SPB was still active. All of this was happening. So you kept thinking, okay, இந்த ஒரு ஆல்பமில் இப்போ ஒரு 4-5 விதமான குரல்கள் கேட்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு.
How do you see this conversation? See, initially எனக்கு வந்து I am not a singer, number one. I didn't learn singing also. I learned only the piano and like other instruments. That is one. In 3 வந்து I didn't sing. In Edirneechal, because the director asked, you'll sing the rough track, so the director asked. Then what happened was, slowly you gain confidence, right? I can do this, I can sing this genre, I can sing this genre. When you give a song to the director for shoot, they listen to it 500 times minimum, bro. 500 times they listen to it, they choreograph for it, they visualize for it. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று மாத்திரம்ல, நமக்கு என்னன்னா நம்ம பாடக்கூடாது தான். 90% of the songs that I sing will be like, I don't want to sing it. But it will come to a point where they'll be like, இல்லை சார் அதுவே பெட்டராக உங்களுக்கு உட்கார மாட்டேங்குது. ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங், ஆக்சுவலி இதுதான் நல்லாயிருக்கும். பட் அவங்க அதை ஒரு 500 வாடியே அதை கேட்டு அவங்க அதுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அண்ட் ஆக்சுவலி நவ் தேர் ஆர் கிரேசி சிங்கர்ஸ் பிகாஸ் we find so many singers on Instagram because of all this. Correct, but my question is, are we using them? Are we using them to the maximum capability that we can? No, to be very honest. Which is a work in progress. So அதை எப்படி மாற்றுறது பின்ன? அது ஒன்றுமே இல்லை. அது நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் லேசினஸை கம்மி பண்ணி ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம்ல பாட்டு, அப்போவே அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடணும். இதுதான் ஒரே ஒரு நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ நாளைக்கு ஷூட்டிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையாகவே நாளைக்கு ஒரு பாட்டு ஷூட்டிங் இருக்குது, ஓகேவா? இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் மீ டு ஃபைண்ட் த சிங்கர், கால் தம் ஃப்ரம், ஆப்வியஸ்லி நம்ம வில் ஃபைண்ட் தம் ஃப்ரம் யூடியூப் ஆர் இன்ஸ்டா ஆர் சம் ஆஃப் தீஸ் திங்ஸ். அது நம்ம புக் மார்க் பண்ணி வச்சுருப்போம். இந்த வாய்ஸ் செம்மையாக இருக்குது, இப்படி ஒரு பாட்டு வந்தால் அதுக்கு we have one group within our studio where we just share random talent. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அவங்கள இறக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே நாளைக்கு காலேஜ் ஷூட்னா இப்போ நான் அதை பாடி கொடுத்துருவேன்ல. இப்போ அது ஷூட்டில் ஒரு 500 டான்ஸர் கேட்பான், அந்த டேரக்டர் கேட்பார். ஸோ தட் பிகம்ஸ் அ திங் வேர் தே கெட் யூஸ் டு இட் ஸோ மச். தென் அப்படியே நான் சொல்லுவேன், அவங்க ஒரு டைமில் ஃபோன் பண்ணி, சார் நீங்களே உங்கள் வாய்ஸே வச்சுருங்க அப்படின்னு. ஏங்க நீங்கள் அதை 500 வாட்டி கேட்டிங்க, இல்லை பரவாயில்ல அதே வைங்க அப்படின்னு. ஸோ ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன், சம்டைம்ஸ் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தேர் டேஸ்ட்டில். த டைரக்டர் வுட் ஹவ் கம் டு அஸ் in the beginning itself thinking, இந்த ஓப்பனிங் சாங் வந்து அணி பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். உங்களுடைய ஐ மீன் பிஃபோர் வி வைண்ட் திஸ் அப், ராக் பற்றி கொஞ்சம் வைப் பண்ணாமல் நான் விட போகிறது கிடையாது. ப்ராபப்ளி ப்ரீ எமினன்ட் ப்ளஷராகவே நான் அதை பார்க்குறேன் உங்களுடைய ஒரு மியூசிக்கில். ஐவ் டோல்ட் யூ திஸ் டூ. யூனோ there was a time when I think ஒரு மிட் டு லேட் 2000s நினைக்கிறேன், ஹோல் சென்னையில் பெங்களூர்லலாம் the rock scene was really vibrant. எஸ், எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு மெட்டாலிக், ஆடியோ ஸ்லேவ் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் இல்லை? அது இப்போது சுத்தமாக எந்த இடத்துலையுமே பண்ணுறது கிடையாது, ஓரளவு குறைஞ்சிருச்சு. வேர் ஐ டூ கெட் இட் ஃப்ரம் இஸ் யுவர் மியூசிக், ரைட்? வெரி ஆத்தென்டிக்கலி அண்ட் நாட் ஜஸ்ட் அப்படியே ஒரு 60s 70s வைப் மட்டும் இல்லை. we are talking about really sophisticatedன்றத விட ரொம்ப நியூ சவுண்ட்ஸ், ரைட்? சிஸ்டம் ஆஃப் டவுன் வைப்பில் சொல்கிறேன் நான். Talk to me about your love for rock and how you find a way to bring it into pretty much every film. So அந்த சீனில் வந்து we came from that scene தான். In school and college we were part of a proper metal band and then a rock band. So that was our they say love, and in your early stages what you hear and what you that's what you become. So that is a very integral part of me. That plus I'm not even from your Metallica to the age of say a Linkin Park, okay, that was the time when I started learning music, I started enjoying music, I started playing music with my band, with different types of musicians. So this is what we actually grew up with. So that will never leave us. Say a film where it's an action sequence or something, whatever it is, automatically my brain first produces a rock sound. Then only if I change, if I have to be like, ஐயோ வேணா இங்கே ராக் வேணா வேறு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தோணுனா தான் அது செகண்டரியே போவேனே தவிர மெயின் ட்ராக் மாதிரி. ஃபார் பேட் ஆஸ் தானே சொல்கிறீங்க? இல்லை, நான் பேட் ஆஸ் சொல்ல, லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராக் ஒன்று மெயினாக பண்ணிருப்பீங்களா? பிளடி ஸ்வீட் சொல்கிறேன். That not like proper because exactly, yeah, because even Loki likes a lot of rock music. He also listens to a lot of rock music. So we kind of vibe on that. And yeah, we grew up with that love. Basically, 2 things that we fully grew up with was maybe 3. One was rock, one was Western classical music, which doesn't have much scope for us to do in our films. You're talking about the Bachs and the... Yeah, because you learned that. We learned that. And thirdly was the Carnatic fusion, which we still try to bring in all of our songs, most of our songs.
ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து இட் கேன் நெவர் லீவ் us. Those are the foundation னு சொல்லலாம்ல. ஸோ Do you return to any specific songs in metal or rock? yeah, all the time. Metallica is an all-time favorite. I used to love Bon Jovi. You know, that time period between I think it was I like think rock snobs will be like, yeah. They be like இது ராக் கிடையாது அப்படின்னுவாங்க. So அதான் Bon Jovi. I'm talking about like mid 90s to 2005-10 up till Linkin Park and stuff like that. That was my jam basically. So we still go back to that whenever we all step out and all that. We all still listen to that only in the nights and stuff. உங்களுக்கு இந்த நிர்வாணா poets of the fall அந்த ஸ்பேஸ்ல போனீங்களா? Very much. Poets of the Fall லாம் heavy. அதெல்லாம் வந்து 4 AM 4 AM songs வந்து Poets of the Fall. Carnival எல்லாம் போட்டு அப்படியே ஃபீல் பண்ணுவோம் எல்லாரும். So yeah, that rock buff in me is still exists. I feel bad. We always discuss. ஏன்னா இங்க most of the guys are also rock guys இல்ல. Lovely, please keep it going. So what I feel bad because இப்போ venue கூட இல்ல for we all started playing in junkyard. இல்ல right, otherwise இந்த சவுண்டே pretty much disappear ஆயிரும்ல. ஆமா, I don't think it'll disappear. It'll come back sometime. I hope. But இப்போ I think Bangalore and Hyderabad still have very venues niche spaces இருக்குல்ல. ஆனா ஏதோ reduced spaces தான். ஏதோ You can see that the EDM dance vibe has sort of taken over. that is taken over, obviously. Yeah, So also it makes sense for them, ஏன்னா if you think about it, one ரீசெண்டா guy நான் ஹார்ட் ராக் கஃபே எல்லாம் போய் கூட கேட்டுட்டு இருந்தேன். பேர்லயே ராக் வச்சிருக்கீங்க, ஆனா ராக் ஏன் போட மாட்டீங்க? சென்னையில கூட வந்துட்டீங்க. yeah. கேட்டா கரெக்ட், உங்களை மாதிரி சில பேர் கேட்குறீங்க, அதுக்காக நான் மண்டே டியூஸ்டே வச்சிருக்கோம், யாரும் வராத நாள் இன்னைக்கு. ஃப்ரைடே சாட்டர்டே பீப்புள் ஆன் அ டான்ஸ். அது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஆக்சுவலி ஒரு சின்ன பூமர் மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்றோம். ஏன்னா ஆக்சுவலி தட்ஸ் நாட் இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட் எனிமோர், பட் வி ஸ்டில் ஐயோ அந்த காலம்லாம் எப்படி தெரியுமா அப்படி பேசுறோம். But no, I'm saying you play new rock, no problem. நீ Pink Floyd தான் போடணும்னு சொல்லி. Yeah. No. See, we grew up with that. We enjoyed. Fair enough. Yeah. Now they are growing up with something else. அதுக்கு நம்ம எப்படி ட்ரெயின் ஆகி டியூன் ஆகி போகணுமோ அப்பதான் we can still be relevant. இப்போ நிறைய படங்களை விடாமுயற்சி சேர்த்து நல்லவங்கள தான் பூமர்னு திட்டுறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. என்னையும் சேர்த்து தாங்க சொல்றேன். கடைசியாக ஐ வில் ஆஸ்க் யூ திஸ். ஐ திங்க் உங்களுக்கு do you party to your music? No. We know what we party to. No, never. Very, very rarely. If that's already, if it's somebody else has played it, but if it's just us, if it's only our friends, no, because You get uncomfortable? Not uncomfortable. We would have heard it too many times for us to enjoy it the way that anybody else would. அது first nascent stageலேருந்து how we recorded everything, how அது till the mix master everything is done la. And we actually move on to the next rather than very rarely it'll be like, unless இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அப்போ டுடே will be like okay let's go in this vibe அப்படின்னு. அதை தவிர்த்து சும்மா அப்படி போட்டு பண்றது. ஏன்னா ஊர்ல எல்லாரும் எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிருச்சு. See, that we can't help. I'm saying இப்போ it's only me and friends na, then it's very, very rare. But obviously when you go outside, obviously if that, then okay, then it'll just be like, you see the pleasure of it. Initial stage will be like, oh நம்ம பாட்டெலாம் வருது அப்படின்னு இருக்கும். But now it is a little, எப்படி சொல்றது, சின்ன ஒரு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் லைட்டா ஒரு ஓரமா லெஃப்ட் பேக்ல அப்படியே போய் நின்னுடும் அந்த மாதிரி. Lovely. Ani, before I let you go, do you want to tell me something about your upcoming work, and then we'll wrap this up? Yeah, so I think this year we will have a film in Telugu, which is Vijay Deverakonda's film, first coming up, and then Coolie. Both are looking really good, whatever I saw. So I'm very happy. ஸோ ஃபயர் இமோஜிலாம் போடல, இதுலேயே சொல்லிடுறேன். போத் ஃபுட்டேஜ் வாய் வழியாக ஃபயர் விட்டாச்சு. போத் கிட்டத்தட்ட விஜய் தேவரகொண்டா ஃபிலிம் ஐ சா ஒரு 1/2 hour 40 minutes பார்த்தேன். லுக்கிங் வெரி நைஸ். கூலி ஆல்மோஸ்ட் ஃபுல் படம் ஐ வாட்ச்ட். லுக்கிங் ரியலி ஆமினஸ், சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸைட்டட் இட்ஸ் அ நியூ ஷேட். ஸோ தோஸ் வில் பி த next 2 releases. And I don't know about what comes exactly after, but I'm sure this year we'll have 2-3 films releasing. So this will be the immediate next. So actually it's a pretty chill year now. And our concert tour is coming to an end this year. So we'll take maybe a year's break from that. Yeah? Okay. Yeah. So yeah, as of now that's the scene.
ஸோ இட் மே லுக் லைக் வி ஆர் வெரி பிஸி பட் ஆக்சுவலி அதெல்லாம் உண்மை இல்லைன்றீங்க. கிடையவே கிடையாது. ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். தேங்க்யூ Sudhir. I wish your channel the very best. I hope it kills it. I'm very happy to be one of the first few to be part of this channel. You're very sweet. Thank you so much. Thank you, Sudhir. Thank you.